பூரி மசாலா வந்து ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காய பொடி, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சமாக இஞ்சி இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணது, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட ஒரு சின்ன சைஸ் வந்து கேரட் அதையும் இது மாதிரி கட் பண்ணி வெங்காயம் கேரட்டும் லைட்டாக வதங்கி வரும்போது உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து லைட்டாக பிங்காகி வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரக பொடி சேர்த்துருங்க. இனி வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப்பு மெயினாக வந்து பால் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி வந்து உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வந்த பிறகு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இதே மாதிரி பொடி பண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு கூட கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா கொதிக்கட்டு கடைசியில் இறக்கி வர டைமில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய்யும் கொத்தமல்லி இலையும் தூவிடுங்க. நான் கொஞ்சம் கிரேவி வந்து தளர்வாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது.